ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ நமக்கு இன்னைக்கு சமையலில் ஒரு ஒன்றாந்தரம் பீஃப் உலர்த்தியது பண்ணலாம். அப்போ நம்மளும் பீஃப் எல்லாம் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. 1 கிலோ எடுத்திருக்கேன். இனி இதிலேக்கு தேவையான பொருட்கள் சேர்த்தலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், ஆவசியത്തിന് கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் வினிகர். இனி இதை நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் மசாலெல்லாம் தேய்ச்சாச்சு. இனி நமக்கு ஒரு 5 விசில் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி நமக்கு இதே போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் காஞ்சிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. சின்னதாக பொடியாக நறுக்குனா பூண்டு, இஞ்சி போட்டுக்கலாம். $250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடல, சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். நாலு கொத்து கறிவேப்பிலை தாராளமாக போட்டுக்கலாம். இனி இதை நல்லா வணக்கி விடலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துல நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகும். பூண்டு நான் பூண்டு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு போடல, அரிஞ்சு வச்சது தான் போட்டிருக்கேன். அதே போல் சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்காமல் 2ஆ கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இடைக்கிடைக்கு நம்ம இறக்கி விட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சு தேங்காய் கொத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நமக்கு இங்கே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு இந்த பூண்டெல்லாம் 2ஆக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பேஸ்ட்டு போடுறதுக்கு போடலை. அப்புறம் இதோட ஃப்ளேவர் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் கலரில் ஆகட்டும். இதே போல் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு வேக வச்சிருக்குன்னா பீஃபை இது கூட போட்டுக்கலாம்.
இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் வற்றி டீப் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. எல்லாம் கிரேவி எல்லாம் நல்லா இதாயிடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி நமக்கு லாஸ்ட்டு இதுலேக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவின பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவில் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இனி இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நமக்கு இனி ஆறும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடும். ஆறும்போது தண்ணியெல்லாம் இதாகி உதிர்ந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இது நமக்கு சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பூரிக்கு, சாதா சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் தான். அப்போ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ஓகே, அப்போ நம்மளோட பீஃப் வரட்டியது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. பொதுவாகவே மட்டன், பீஃப் அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.